Good morning students. Now we are going to see about the 9th standard science unit 12 periodic classification of elements. In this lesson we will learn about what is metals and non-metals and metalloids, that is 12.3 and 12.4 alloys. Okay, now let us see that what is metals and non-metals and metalloids. Okay, first we are going to see about what is metals. Metals are typically hard, shiny, malleable. Malleable means what? We can made as a sheet. Then fusible and conductile. Ductile means what? Can be drawn into wire. கம்பியை என்ன பண்ண முடியும்? இழுக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. With good electrical and thermal conductivity. Except mercury. ஓகேவா? Except mercuryயை தவிர மற்ற எல்லாமே இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்னா ஹார்டாக இருக்கும், ஷைனியாக இருக்கும், malleable. அதாவது ஷீட்டாக அதாவது ஷீட்டை வந்து என்ன பண்ண முடியும்? நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். Then ductile. அதை வந்து கம்பியை இழுக்க முடியும். And also having the property of electrical and thermal conductivity. நல்ல கண்டக்டராக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இருக்கும். Except mercury. Mercury வந்து it is a liquid metal. Most of the metals are solids at room temperature. Metals occupy larger area in the periodic table and are categorized as மெட்டல்ஸ் வந்து நம்ம பீரியடிக் டேபிளில் நிறைய லார்ஜர் ஏரியா வந்து என்ன பண்ணியிருக்கு, ஆக்குபை பண்ணியிருக்கு. அதை வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்கலி மெட்டல்ஸ், தட் இஸ் லித்தியம் டு ஃப்ரான்சியம், டாப் டு பாட்டம். லித்தியம் டு இப்போ ஃபஸ்ட்டு இந்த குரூப் 1A வந்து ஆல்கலி மெட்டல்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, லித்தியம்லேருந்து ஃப்ரான்சியம் வரைக்கும் அது என்னது ஆல்கலி மெட்டல்ஸ். தென் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், பெரிலியம் டு ரேடியம். நெக்ஸ்ட் செகண்ட் காலமில் இருக்கிறது. தென் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் 3லேருந்து 12 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து டிரான்சிஷன் மெட்டல்னு சொல்லுவாங்க. தென் பி பிளாக் மெட்டல்ஸ் அப்படின்னா அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், டின், லெட் அண்ட் பிஸ்மத். இது எல்லாமே பி பிளாக் மெட்டல்ஸ். ஓகேவா? தீஸ் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் கேட்டகரைஸ்ட் இன் த பீரியாடிக் டேபிள். ஓகேவா? இந்த மாதிரி மெட்டல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. தென் non-metals ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா, non-metal is an element that does not have the characters like hardness, shiny, malleable, suitable and ductile. In other words, the non-metal is an element that does not have the properties of metals. அந்த non-metalsக்கு மெட்டலோட ப்ராப்பர்ட்டி எதுவுமே இருக்காது. All non-metals are arranged in a P block only. இப்போ எல்லாமே எந்த நான்மெட்டல்ஸ் வந்து எங்கே அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா பி பிளாக்ல மட்டும்தான் அரேஞ்ச் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர், செலேனியம். தென் ஹாலஜன். ஹாலஜன் இஸ் நத்திங் பட் வாட்? ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின். தென் இனர்ட் கேசஸ் ஃப்ரம் ஹீலியம் டு ரேடான். ஓகே, ஹீலியம் டு ரேடான் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து இனர்ட் கேசஸ் தான். இனர்ட் கேசஸோட நம்ம பார்த்துருக்கோம். வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இனர்ட் கேசஸ்? இட் டஸ் நாட் ரியாக்ட் வித் எனி அதர் சப்ஸ்டன்ஸ். ஓகே, தட் இஸ் அ மெயின் ப்ராப்பர்ட்டி. தென் டஸ் நாட், இதுதான் மெயின் ப்ராப்பர்ட்டியே வந்து என்னது, இனர்ட் கேஸஸோட இதுதான். இது வந்து நான் மெட்டல்ஸில் என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் கேட்டகரைஸ் ஆகிடும். தென் metalloids, elements which have the properties of both metals and non-metals. அப்போ எந்த எலமெண்ட்க்கு வந்து மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டியோ நான்-மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டியோ இருக்கோ அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா metalloids அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் boron and arsenic. These are all the best examples of what? Metalloids. Next we are going to see about what is alloys. During 3500 BC, people used an alloy named bronze. ஓகே, இந்த பிரான்ஸ் மெட்டல்லாம் வந்து முதல்லேருந்து நம்மளோட ஆரம்ப காலங்கள்லேருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. The idea of making an alloy was quite old. The majority of the metallic substance used today are alloys. நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மெட்டல்ஸும் எதில் யூஸ் இதோட சேர்த்து பண்ணுறேன் அப்படின்னா அலாய்ஸாக தான் பண்ணுறாங்க. Alloys are mixtures of 2 or more metals and are formed by mixing molten metals thoroughly. Rare non-metals are also mixed with metals to produce alloys. அப்போ மோஸ்ட்லி வந்து மெட்டலோட மெட்டல் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அலாய் வந்து மேக் பண்ணுவாங்க. சில இடங்களில் மட்டும் ரேராக வந்து நான் மெட்டல்ஸ் கூட மெட்டல்ஸ் ஆட் பண்ணி அலாய்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. ஓகே, தென் இன் ஜென்ரல் it is generally found that alloying produces a metallic substance that has more useful properties than original pure metals. அதாவது நம்ம அலாய்ஸில் கிடைக்கிற ப்ராப்பர்ட்டியை காட்டிலும் ப்ராப்பர்ட்டியை கம்பேர் பண்ணும்போது ஒரிஜினல்
ஒரிஜினலில் பியூர் மெட்டலில் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அப்போது அந்த மெட்டாலிக் சப்ஸ்டன்ஸ் it has more useful properties than the original pure metals from which it is made. Okay, for example, an alloy brass is made from copper and zinc. Copper and zinc. Then advantages of alloys. Alloys do not get corroded or get corroded to very less extent. ஓகேவா? அப்போ அலாய்ஸ் வந்து என்ன ஆகாது அப்படின்னா அரிக்காது. ஓகேவா? ஆசிட் பட்டாலும் என்ன ஆகாது அப்படின்னா அரிக்காது. வேறு எந்த எலமெண்ட்ஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து அது மேலே பட்டாலும் ரியாக்ட் ஆகாது. தட் இஸ் வாட் அலாய்ஸ் அண்ட் கெட் கரோடட் டு வெரி லெஸ் எக்ஸ்டென்ஸ். அப்படியே அரிச்சாலும் அது கம்மியான அமௌண்ட் தான் இருக்கும். கம்மியான இடங்களில் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கரோஷன் வந்து நடக்கும். தென் தே ஆர் ஹார்டர் அண்ட் ஸ்ட்ராங்கர் தென் பியூர் மெட்டல்ஸ். பியூர் மெட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹார்டராக இருக்கும், ஸ்ட்ராங்கராகவும் இருக்கும். எக்ஸாம்பிள், கோல்டு இஸ் மிக்ஸ்டு வித் காப்பர். கோல்டு வந்து எதோட மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா காப்பரோட மிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் இட் இஸ் ஹார்டர் தென் பியூர் கோல்டு. பியூர் கோல்டை கம்பேர் பண்ணும்போது வந்து ரொம்ப ஹார்டராக இருக்கும். தே ஹாவ் லெஸ் கண்டக்டன்ஸ். கண்டக்டிவிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? அது வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவாக இருக்கட்டும், தெர்மல் கண்டக்டிவிட்டியாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் வந்து அலாய்ஸில் இந்த கண்டக்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னா லேக் ஆகுது. ஓகேவா? அப்போது அலாய்ஸ்க்கு வந்து கண்டக்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி ரொம்ப கம்மி when compared to the metals. ஓகே, they have less conductance than pure metals. Example, copper is good conductor of heat and electricity, whereas brass and bronze are not good conductors. brassum bronze என்னவா இருக்காது அப்படின்னா குட் கண்டக்டர்ஸாக இருக்காது. ஓகே, some alloys have lower melting point than pure metals. சில alloys வந்து மெல்டிங் பாயிண்ட் வந்து என்னவா இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும் பியூர் மெட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அந்த 2 ஒயர்ஸை டச் பண்ணும்போது இந்த சால்டரிங் பண்ணுறோம் இல்லையா, நம்ம அந்த எலக்ட்ரீஷியன் கடையிலலாம் வந்து சால்டரிங் பண்ணுவாங்க. ஒரு மெட்டலை வந்து மெல்ட் பண்ணி லோயர் ஹீட்டில் மெல்ட் பண்ணி அதை வந்து அட்டாச் பண்ணி அதை கனெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து சோல்டரிங் சொல்லுவாங்க. அந்த சோல்டர் இஸ் அன் அலாய் ஆஃப் லெட் அண்ட் டின். அந்த சோல்டருங்கிறது என்ன அப்படின்னா அந்த லெட் டின் அப்படிங்கிற ரெண்டு மெட்டலும் சேர்ந்து அலாய் ஃபார்ம் ஆனது தான் என்னென்னு சொல்கிறாங்க, சோல்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் ஹேஸ் லோயர் மெல்டிங் பாயிண்ட் தென் ஈச் ஆஃப் த மெட்டல்ஸ். அப்போ லெட்டோட மெல்டிங் பாயிண்ட் அதிகம், அந்த டின்னோட மெல்டிங் பாயிண்ட் அதிகம். ரெண்டையும் கம்பைன் பண்ணி அலாய் மேக் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அது மெல்டிங் பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். when metal is alloyed with mercury, when metal is alloyed with mercury, it is called amalgam. அப்போது ஒரு மெட்டல் வந்து மெர்க்குரியோட சேர்ந்து ஒரு அலாய் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அது என்னவா வேணாலும் இருக்கலாம், அது வந்து அமால்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, okay, now we are going to see about what is glossary. Then Dobernis laws of triodes. அந்த triodes என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஷார்ட்டாக சொல்கிறாங்க. Atomic mass of middle element is nearly same as the average atomic mass of the other 2 elements. ஓகேவா? இதுதான் மெயின் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டோபர்னி law of triodes and Newland's law of actives. Every 8th element has the properties of similar to those first element, like 8th note. 8th note is an active of music is similar to the first. அப்போது நான் நியூலாண்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆக்டிவ்ஸ் ஆர் 8 எலமெண்ட்ஸ்க்கு அடுத்து வர எலமெண்ட் வந்து அந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டோட மேட்ச் ஆகும். ஃபஸ்ட் எலமெண்ட்டும் 8th எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியும் மேட்சாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னார். தென் மெண்டலியஸ் லா ஆஃப் பீரியாடிசிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா the physical and chemical properties of the elements are periodic functions of their atomic masses. atomic masses பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தென் மாடர்ன் பீரியாடிக் law, the chemical and physical properties of the elements are periodic functions of their atomic numbers. மாடர்ன் பீரியாடிக் டேபிள் என்ன எதை பேஸ் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர்ஸை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தென் வாட் இஸ் பீரியட்ஸ்ங்கிறது ஹரிசாண்டல் ரோஸ் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளை தான் என்னென்னு சொல்லுவாங்க, பீரியட்ஸ்னு சொல்லுவாங்க. காலம்ஸ்ங்கிறது வெர்டிக்கல் காலம் ஆஃப் த மாடர்ன் பீரியாடிக் டேபிள். தென் எஸ் பிளாக் மெட்டல்ஸ்னால் எலமெண்ட்ஸ் who valence electrons are added to subshell. சப்ஷெல்லில் ஆட் பண்ண முடியுது அப்படின்னா அது வந்து என்னது, எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். எலமெண்ட்ஸ் பி பிளாக் எலமெண்ட்ஸ் whose valence electrons are filled in p subcells. p subcellஸில் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிருந்தா அது வந்து என்னது, அது வந்து p பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்கிறாங்க. d block elements do not having their valence electrons in the d subcells.
டி சப் செல்ஸில் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டி பிளாக் எலமெண்ட்ஸ். அதே மாதிரி எஃப் சப் செல்ஸில் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வேலன்ஸ் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.